நம்முடைய வீர பெரும்பாட்டியார் வேலு நாச்சியாரினுடைய வீர புகழை வழி வழியே வருகிற வீரத்தமிழ் மானத்தமிழ் பிள்ளைகள் அவருடைய பரம்பரையில் வந்த பிள்ளைகள் பெருமையோடு இன்று அவளுடைய வீர பெரும்புகளை போற்றிக் கொண்டு இருக்கிறோம். இது எதற்காக? கிடாச்சண்டை விட்டவர்கள் நமது முன்னவர்கள் இன்று தடை செய்யப்பட்டிருக்கிறது. கிடாச்சண்டை என்பது தோற்று போன கிடாயை கரியாக்குவான் தமிழன், வென்ற கிடாயை இனப்பெருக்கத்துக்கு வைப்பார். ஜல்லிக்கட்டு விளையாட்டு பிடிபட்ட மாட்டை விற்று விடுவான், அது அடிமாடாக போய்விடும். வென்ற காளையை வைத்திருப்பான் இனப்பெருக்கத்திற்கு. சேவல் சண்டையை விட்டவர்கள் தமிழர்கள். காரணம் என்ன? தோற்ற சேவல் அடுத்த நொடி குழம்பில் கொதித்துக் கொண்டிருக்கும், வென்ற சேவல் இனப்பெருக்கத்திற்கு இருக்கும். ஆட்டிலும் மாட்டிலும் கோழியிலேயே வீரத்தை கடத்திய பரம்பரையில் வந்த நாம் நம் இன முன்னோர்களின் வீரத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் நமது முன்னால் இருக்கிற கேள்வி. வேலு நாச்சியார் பரம்பரையில் வந்த எங்க குல மக்கள் தான் 1000 ரூபாய்க்கு அல்லாடி கொண்டிருக்கிறார். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, மாதர்குலம் போற்றி வணங்க வேண்டிய ஒரு குலதெய்வம் உண்டென்றால் அது நம்முடைய பாட்டியார் வேலு நாச்சியார் தான் என்பதை என்னரும் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். 250 ஆண்டுகளுக்கு முன்பு கணவனை இழந்த ஒரு கைம்பெண் எப்படி நடத்தப்பட்டிருப்பார்? எப்படிப்பட்ட சூழல் இருந்திருக்கும்? வெள்ளை சேலையை உடுத்திக்கொண்டு மூளைகளை போய் முக்காடை போட்டுக்கொண்டு மூக்கச்சிந்தி அழுது கொண்டு இருக்கிற நிலையில்தான் அன்றைக்கு பெண்கள் இருந்திருப்பார்கள். நம்முடைய பாட்டன் பாரதி வந்து பெண்ணிய உரிமைக்கு பாட தொடங்குவதற்கு முன்பு இங்கே இவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயா ஈவேரா வந்துதான் பெண்ணிய உரிமையை பேசினார், பெண்களுக்கான விடுதலையை பெற்றுத் தந்தார் என்றெல்லாம் பேசுகிறார்கள், பதிவு செய்து வைக்கிறார்கள். ஆனால் அதற்கு 250 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய பாட்டியார் 7 மொழிகளை கற்று, தமிழ் தவிர 7 மொழிகள், அதிலே புலமையை பெற்று வாள்வீச்சு, வில்லம்பு, சிலம்பம், குதிரையேற்றம், யானை, எல்லா போர் பயிற்சியும் பெற்று ஒரு வீரமிக்க பெண்மகளாக திகழ்ந்திருக்கிறார் என்றால் இதை போற்றாமல் தமிழர் இனம் எப்படி கடந்து போக முடியும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். கணவனை இழந்த போது தன்னுடைய கை குழந்தையாக இருக்கிற 6 வயது குழந்தையாக இருக்கிற வெள்ளச்சி, அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து விட்டது, நாடு வெள்ளையர்களிடத்திலே அடிமைப்பட்டு விட்டது, நம் மீதி காலத்தில் நம்ம பிள்ளைக்காக நம்ம குழந்தைக்காக வாழ்ந்து விட்டு போவோம் என்று ஓடி ஒதுங்கி போகவில்லை. கணவனின் உயிரற்ற உடல் மீது சத்தியம் செய்கிறாள், இந்த நிலத்தை மறுபடியும் நான் போரிட்டு மீட்பேன் என்ற உறுதியை ஏற்று ஒரு பெண்மகள் அதே உறுதித்தன்மையோடு 8 ஆண்டுகள் அந்த உறுதி சற்றும் குலையாத அப்படியே நின்று போரிட்டு மறுபடியும் தன் தாய் நிலத்தை மீட்டாள் என்றால் தமிழர் என வரலாற்றிலே, இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றிலே நம்முடைய பாட்டிக்கு மட்டும்தான் அந்த பெருமை உண்டு. அறிவார்ந்த பெருமக்களே, நம்முடைய பாட்டன் பூலித்தேவன் வெள்ளைக்காரர்களை எதிர்த்து போரிட்டார். நம்முடைய பாட்டன் அழகுமுத்துக்கோன் வெள்ளைக்காரர்களை எதிர்த்து போரிட்டார். மன்னர் கட்டபொம்மன் அவர்கள் வெள்ளைக்காரர்களை எதிர்த்து போரிட்டார். அவருடைய படையிலே நம்முடைய பாட்டன்கள் வெள்ளையத்தேவனும்
சுந்தரலிங்கனாரும் இருந்து தளபதிகளாக இருந்து போரிட்டார்கள். அதை போலவே நமது பாட்டிக்கு பின்னால் நம்முடைய வீர பெரும்பாட்டன்கள் மருதுபாண்டியர்கள் வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டார்கள். இந்திய பெருநிலம் முழுமைக்கும் பல்வேறு மன்னர்கள் வெள்ளைக்காரர்களை எதிர்த்து போரிட்டார்கள். ஆனால் எல்லோரும் போரிலே தோற்று போனார்கள். ஆனால் ஒரே ஒரு பெண்மகள் இந்திய துணைக்கண்டத்திலே, இந்த பெருநிலத்திலே ஒரே ஒரு பெண்மகள் தான் போரிட்டு வென்று மறுபடியும் மணிமுடியை சூட்டியவள் வரலாற்றிலே நம்முடைய பாட்டி வேலு நாச்சியார் மட்டும்தான். இழந்த நிலத்தை மீட்டு மறுபடியும் ஆட்சி அரியணையில் ஏறியவள் வரலாற்றிலே நம்முடைய பாட்டி தான். அதை போலவே தமிழர் இன வரலாற்றிலே இழந்த நிலத்தை மறுபடியும் போரிட்டு மீட்ட மறவன் நம்முயிர் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். அதனால்தான் ஒரே ரத்தம் அதே வீரம் என்ற முழக்கத்தை உங்கள் பிள்ளைகள் சொல்ல காரணம், அதே வீர பெரும்பாட்டியின் பேரன் இழந்த ஆணையிரவை மறுபடியும் போரிட்டு மீட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தவன் நம்முடைய தலைவன் பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான். வீரத்தை போற்றாத எந்த இனமும் வீழ்ந்து போகும் என் அன்பு உடன் பிறந்தார்களே. வீரமிக்க மக்களை பெறாத இனம் அடிமைப்பட்டு அழிந்து போகும். இதுதான் வரலாறு, இதுதான் வரலாறு. அப்ப வீரமிக்க மக்களை பெற்ற இனம்தான் பாதுகாப்பாக பத்திரமாக வாழும். இதான் வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. அப்படி வீரமிக்க மக்களை பெற வேண்டிய ஒரு தாயே வீரத்தாயாக இருந்தால் என்றால் அது நம்முடைய பாட்டி வேலு நாச்சியார் தான். நம்முடைய புரட்சி பாவலன் பாரதிதாசன் அவர்கள் முத்துக்கடல் முரசறையும் முத்தமிழ்நாடு நீ முன்னேறுவாய் தமிழ் மறவா ஒற்றுமையோடு என்கிறார். தமிழை மறவாமல் ஒற்றுமையோடு என்றும் பொருள் கொள்ளலாம். தமிழ் மறவனே ஒற்றுமையோடு என்றும் பொருள் கொள்ளலாம். அதே பாவலன் மூவேந்தர் முறை செய்தது நம் தமிழ்நாடு, தாய் முளைப்பாலோடு வீரம் உண்டது நம் தமிழ் செந்தமிழ்நாடுங்கிறான். தாய் முளைப்பாலோடு வீரம் உண்டது, வீரத்தையே பாலில் ஊட்டியவர்கள் நம்முடைய தாய்மார்கள். அப்படி தாய்ப்பாலிலேயே வீரம் ஊட்டப்பட்ட இனத்தின் கூட்டம் அந்த செந்தமிழ்நாட்டு வீர மறவர்கள் நாம். இங்கே பாட்டனார் மருதுபாண்டியை பற்றி சிவகங்கையில் தான் பேச வேண்டும், வேலு நாச்சியாரை பற்றி சிவகங்கையில் தான் பேச வேண்டும். இந்த நிலையை மாற்றி தமிழ்நாட்டின் எல்லா இடங்களிலும் கொண்டு போய் சேர்த்த பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள். இதைவிடவும் ஒருபடி மேலே போய் நாம் தமிழர் கட்சியினுடைய பண்பாட்டு மீட்சி படையாக இருக்கிற வீரத்தமிழர் முன்னணி இங்கிலாந்து நாட்டிலே லண்டனிலே எந்த வெள்ளையனை எதிர்த்து என் முன்னோர்கள் போரிட்டார்களோ அதே நிலத்தில் எங்கள் பாட்டன் பூலித்தேவன், மருதுபாண்டியர், அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கனார், தீரன், சின்னமலை, இப்படி பெரும்பிடுகை என் பாட்டன் சுவரன் மாறன் என்ற முத்தரையர், இப்படி பண்டாரவன்யன், இப்படி எங்கள் முன்னோர்கள், எங்கள் பாட்டி வேலு நாச்சியார் எல்லார் படத்தையும் இதை போல வரிசையாக வைத்திருந்த இடத்திலே என் அன்பு தம்பி தங்கைகளே, எந்த வெள்ளையனை எதிர்த்து நமது முன்னவர்கள் போரிட்டார்களோ அதே வெள்ளைக்காரர்கள் இந்த நமது பாட்டன் பாட்டி படத்திற்கு முன்பு நின்று தன்மனம் எடுத்துக்கொண்டது வரலாறு. இந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்த்தது வேலு நாச்சியாரின் பேர பிள்ளைகள், பிரபாகரனின் பிள்ளை. இதுதான் வரலாற்று பெரும் மாற்றம். இதைத்தான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று. என் பிள்ளைகள் இப்போது
பாட்டியார் வேலு நாச்சியாரை பற்றி தேடி தேடி படிக்க தொடங்குவார்கள். அவளைப் போல வீரமிக்க பெண் மக்களாக தமிழ் இளம் தலைமுறையில் எங்கள் பிள்ளைகள் வளர்ந்து வருவார்கள். எப்படிப்பட்ட 250 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண் இப்படி வாழ்ந்திருக்கிறார். உலகத்தில் மிகப்பெரிய சிந்தனையாளர்கள், சீர்திருத்தவாதிகள், எழுச்சிமிக்க பாவலர்கள், அவர்களெல்லாம் ஒரு பெண்மகள் இப்படி இருக்க வேண்டும் என்று பாடியது எழுதியது போல வாழ்ந்த ஒரு மகள் உண்டென்றால் எங்கள் இனத்தில் பிறந்த எங்கள் வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் தான். பெண்களை அடிமைப்படுத்தியவர்கள் தமிழர்கள், பெண்களை போற்ற மறந்தவர்கள் தமிழர்கள். நாங்கள் வந்துதான் அந்த அடிமை விலங்கை உடைத்தெறிந்தோம் என்கிறார்கள். நமது பாட்டி கணவனை இழந்த விதவை தாயாகிறாள். ஒரு பெண்ணுக்கு கீழே வீரமிக்க மறவர்கள் நாம் 2 ஆண் மக்கள் தளபதியாக இருந்து சண்டையிடுவதா என்று ஒரு துளியும் எண்ணாமல் அந்த விதவை தாய் வீர மாதாவின் படையிலே தளபதிகளாக நம் பாட்டியை தலைமையேற்று படை தளபதிகளாண்டு போரிட்டு போரை வென்று முடித்த மறவர்கள் நம்முடைய பாட்டன்கள் மருதுபாண்டியர்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு சிவகங்கை விட்டு வெளியேறும் போது விருப்பாட்சியிலே நம்முடைய பாட்டனார் கோபால் நாயக்கர் அவர்கள் நம்முடைய பாட்டிக்கு அடைக்கலம் கொடுத்து சொந்த மகள் போல பாவித்து தங்க வைத்து பாதுகாக்கிறார். அங்கிருந்துதான் மன்னர் ஹைதர் அலிக்கு கடிதங்களை 3 கடிதங்களை நமது பாட்டியார் எழுதுகிறார். பதில் இல்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் 4 படை வீரர்கள் நேரடியாகவே ஹைதர் அலியை சந்திக்க செல்கிறார்கள். அங்கே பேசிக் கொண்டிருந்த வீரர்களிடத்தில் ஹைதர் அலி கேட்கிறார், எங்கே வேலு நாச்சியார் வரவில்லையா என்று கேட்கிறார். கேட்ட உடனே ஒரு 2-3 அடி முன்னாடி நகர்ந்து தலைப்பாகையை கலட்டி முடியை விரித்து விட்டால் அதுதான் நம்முடைய பாட்டி வேலு நாச்சியார் அவர்கள். அந்த நொடியில் இருந்து ஹைதர் அலி இடத்திலே அவருடைய தாய்மொழி உறுதியிலே நம் பாட்டி பேச தொடங்குகிறார். ஹைதர் அலி வியந்து போகிறார். ஒரு தமிழ் மகள் என் தாய்மொழியை இவ்வளவு அழகாக பேசுகிறாளே என்று வியந்து அந்த நொடியில் இருந்து தன் மகள் போல நம் பாட்டியை நேசிக்க தொடங்குகிறார். தன் அரண்மனைக்குள்ளே நம் பாட்டியின் குலதெய்வம் கோயிலை ராஜராஜேஸ்வரி கோயிலை கட்டி கொடுத்து, அவன் இஸ்லாம், நமது பாட்டியின் வழிபாடு தெய்வம் வேறு. ஆனால் அவன் அரண்மனைக்குள்ளே பாட்டியின் குலதெய்வம் கோயிலை கட்டி கொடுத்து, உன் குலதெய்வத்தை நீ வழிபட்டுக்கொள் மகளே என்று அனுமதி தந்த பெருமகன் ஹைதர் அலி. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பேசல, உள்ள அப்பா பேசியிருக்க. ஒரே வரவெல்லாம் தலைவன் தலைவன் சொல்லிதான் இப்படி இப்படி போயிடுச்சு நாடு. அப்போது நமது பாட்டிக்கு படை உதவி செய்ய ஹைதர் அலி ஒத்துக்கொண்டு படை வீரர்களை அனுப்புகிற போது 5000 போர் வீரர்களை அனுப்புகிறார். 5000 வீரர்களை அனுப்புகிறார். தம்பி விடுங்க தம்பி, வாங்க தம்பி.
என்ன பண்ற? கஞ்சா பண்றாப்ல, என்ன பண்றாப்ல? போயிட்டான். கரு 5000 போர் வீரர்களை நமது பாட்டியின் படைக்கு கொடுத்து உதவி, பீரங்கி படையையும் நமது பாட்டிக்கு துணைக்கு அனுப்புகிறார். அந்த பீரங்கி படைக்கு தளபதியாக தன்னுடைய ஒரே மகன் 19 வயது சிறுவன் திப்பு சுல்தானை அனுப்புகிறார். திப்பு சுல்தானிடத்திலே சொல்லுகிறார், அன்பு மகனே, நம்முடைய வீர மாதா வேலு நாச்சியார் படையின் கீழே இருந்து நீ சண்டை செய் என்று வாழ்த்தி அனுப்புகிறார். இந்த ஐதர் அலி திப்புவையும் நாங்கள் போற்றவில்லை என்றால் உண்மையிலேயே நாங்கள் மானமுள்ள நன்றியுள்ள தன்மானமிக்க தமிழ் மக்கள் தானா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். ஐதர் அலியும் திப்பும் இல்லை என்றால் நமக்கென்று வரலாறு பிறந்திருக்காது. நம் பாட்டியினுடைய வரலாறு வெற்றி வரலாறாக பதிவாயிருக்காது. அதன் பின்னே நம்முடைய பாட்டன்கள் மருதிருவர்கள் மன்னராக இருந்து இந்த மண்ணை 11 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் ஆண்டிருக்க முடியாது. அதை போலவே நம்முடைய வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை ஐதர் அலியை எதிர்க்கிறார், திப்பு சுல்தானை எதிர்க்கிறார். இவன் யாரடா நம் நிலத்தில் இருந்து கப்பம் வசூலித்துக் கொள்ள போவதற்கு என்று எதிர்க்கிறார். எதிர்க்கிற போது தீரனுக்கு என்ன வயது? 19 வயது. பிறகு பார்க்கிறார், பொது எதிரி வெள்ளைக்காரன் திப்பு இங்குதான் இருப்பான், எப்போதும் நாம் சண்டை செய்து கொள்ளலாம், மோதிக்கொள்ளலாம், போரிட்டுக் கொள்ளலாம், ஆனால் பொது எதிரி வெள்ளைக்காரனை நம் நிலத்திற்குள் நுழையவிடக் கூடாது என்ற நோக்கிலே திப்புவின் படையில் போய் தன்னோடு இருந்த ஆயிரக்கணக்கான வீரர்களோடு திப்புவின் படையில் போய் சேர்ந்து இவருக்கு தெரிந்த சிலம்பு அந்த பயிற்சியை அந்த படைக்கு கற்றுக் கொடுத்து அவர்களிடமிருந்து வாழ்வேல் போர் பயிற்சியை எடுத்து திப்புவின் படையிலே ஆகச் சிறந்த தளபதியாக நம்முடைய பாட்டன் சேர்ந்து கொண்டு போரிட்டு வெல்கிறார்கள். திப்பு நம் பாட்டனுக்கு பரிசாக, தீரா நீயே உன் நிலத்தை, இந்த நிலத்தை நீயே மன்னனாக இருந்து ஆட்சி செய், ஓடா நிலையை தலைமையிடமாக கொண்டு நீயே ஆட்சி செய் என்று அரியணையில் அமர வைத்த பெருமகன் திப்பு சுல்தான் என்பதை என்னரும் தம்பி தங்கிகள் மறந்துவிடக்கூடாது. திருவாங்கூர் சமஸ்தானத்திலே தோல்சீலை மார்ச்சலை அணியக்கூடாது பெண்கள். அந்த நிலை இருந்த போது வழியே சென்று கொண்டிருந்த திப்பு, இது என்ன இழிநிலை, நான் திரும்பி வரும்போது இந்த நிலை இருக்குமானால் நீங்கள் என் வாளுக்குத்தான் பதில் சொல்ல வேண்டும் என்று மிரட்டுகிறார். அப்படிப்பட்ட பெருமகன் திப்பு அவர்கள். அதனால்தான் ஐதர் அலிக்கும் திப்பு சுல்தானுக்கும் வணக்கம் செலுத்துகிறோம். நம்முடைய பெரும்பாட்டன் கோபால் நாயக்கர் இல்லை என்றால் நம் பாட்டிக்கு எவனும் ஆதரவு கொடுத்து அந்த இடத்தில் அரவணைத்து காக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லாமல் போயிருப்பார்கள். அதனால்தான் விருப்பாச்சி கோபால் நாயக்கருங்கிற நம் பாட்டனுக்கு நாம் வணக்கம் செலுத்துகிறோம். பழம்பெருமை நாம் பேசுவது அது போற்றிக்கொள்ள, நம்மை நாமே ஒரு முறை தேர்ச்சிக்கொள்ள என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றை படிக்கிற போது நாம் யார் என்பது நமக்கு தெரிய வரும். இல்லை என்றால் நீ வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு மறைக்கப்பட்ட ஒரு இனத்தின் மகன். நீ என் பாட்டியை இந்த இடத்தில் பேசுவதற்கு நீ ஏன் சிவகங்கையில் பேசாமல் இங்கு வந்து பேசுகிறார் என்று பேசுகிறாய். அப்படி என்றால் ஐயா கருணாநிதியை திருவாரூரை தவிர வேற எந்த ஊர்லையும் பேசிக்க கூடாது. நீ எதுக்கு தெருவா பேசிக் கொண்டிருக்கிறாய்? நீ ஐயா ஈவேராவை ஈரோட்டை தவிர எந்த ஊரிலும் பேசிக்க கூடாது, ஏன் ஊர் ஊராக பேசிக்கொண்டு திரிகிறாய்? ஏண்டா ஊரானுக்கு இருக்கிற உரிமை என் பாட்டிக்கு இந்த நிலத்தில் இல்லையாடா?
அவள் போற்றப்படாமல் புறக்கணிக்கப்பட்டதற்கு ஒரு காரணம் சொல்றான். ஒன்று, அவள் பெண்மகள். 2, அவள் தமிழச்சி. 3, அவள் மறத்தி. இது 3ஐ தவிர ஏதாவது ஒரு காரணம் சொல்றான். நீ ஏண்டா போற்ற? இது 3க்காக தான்டா போற்ற. இது 3க்காக தான் நாங்க போட்டோம். இது 3 காரணத்திற்காக எங்கள் பாட்டியை போட்டோம். நீ இங்க பேசுறேன்னு நினைக்காத, நாளைக்கு சேலத்தில் பேசுவேன். இப்படித்தான் பேசுனேன். என் பாட்டன் மருதுபாண்டியை சிவகங்கையிலிருந்து தூக்கிட்டு போய் சேலத்தில் கூட்டம் போட்டு பாராட்டினேன். அப்ப யாரும் கேட்கல, ஏன் மருதுபாண்டியரை நீ சிவகங்கையிலிருந்து கூட்டி வந்த? ஏன் முன்னாடி இருந்த எல்லாரும் என் உணர்வோடு ஒத்து போய் ஒரே ரத்தத்தில் பிறந்தவன் என் பாட்டன் மருதுபாண்டி என்றுதான் அமர்ந்திருந்தார். நீ மறைக்கப்பட்டாய், புறக்கணிக்கப்பட்டாய். அதனால்தான் உன் பாட்டிக்கு சிவகங்கை அரண்மனையில் நாளைக்கு போய் மாலை போடுவேன். நீ பாரு, அந்த அரண்மனை வாசலில் நம்முடைய அந்த ராணி, நம்முடைய ராணி தன் சொந்த செலவிலே நிறுவிய சிலைதான். அம்மையார் ஜெயலலிதா வச்சு திறந்து வைத்தார்கள். ஆனால் இவர்களுக்கெல்லாம் எவ்வளவு தெருவுக்கு தெரு சிலை. ஆனால் நம்முடைய பாட்டி தமிழ் பேரினத்தின் பெருமை மிக்க பெண்மகள் அந்த இடத்தை விட்டு அரை அடியில ஒண்ணும் இல்லை. நம்ம எல்லாம் கத்துறோங்கிறதுக்காக இப்ப ஒரு மேம்பாலத்துக்கு வேலுநாச்சியார் காந்தி மண்டபத்துக்குள்ள சென்னையில ஒரு நம்ம முன்னோரையும் மொத்தமா வச்சுட்டாப்ல. மருதுபாண்டிக்கு ஒரு சின்ன சிலை, அப்பத்த வேலுநாச்சியாருக்கு ஒரு சிலை, அப்படி கொஞ்சமா வச்சுட்டு போயிட்டாப்ல. வேணா வந்து இங்க போட்டுக்கிறங்கடன். ஆனால் இவர்கள் எந்த பேருந்து நிலையமானாலும் ஐயா ஈவேரா பேர், ஐயா கருணாநிதி பேர், இதைத்தான் வைப்பார்கள். திராவிட அடையாளங்களை நிறுவிக்கொண்டே வருவார்கள்.